சட்டவிரோதமாக செம்மண் வெட்டி கடத்தும் கும்பலை நியூஸ் தமிழ் செய்திக்குழு அம்பலப்படுத்தியிருக்கிறது. அப்போது களத்தில் இருந்த செய்தியாளரை அங்கிருந்தவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். அது தொடர்பான நேரலை காட்சிகளையும் என்ன நடந்தது என்ற விவரங்களோடு நமது செய்தியாளர் சிலம்பரசனும் இணைப்பில் இருக்கிறார். சிலம்பரசன், இந்த தாக்குதலில் ஈடுபட்டவங்க யாரு? இப்போ ஒரு இடத்துல மண் எடுக்கிறதுக்கு அனுமதி பெற்றிருக்காங்க. தொடர்ந்து அந்த அனுமதிக்கு என்னென்ன விவரங்கள்லாம் தேவைப்படுது? எப்படி அவங்க பெர்மிஷன் வாங்கினாங்க? ஒரு இடத்துல வாங்கிட்டு இன்னொரு நிறைய இடங்கள்ல அவங்க மண் அள்ளும்போது எப்படி அதிகாரிகள் அதை கண்டுகொள்ளாம இருந்தாங்களா? என்ன நடந்தது? முக்கியமாக இந்த சேலம் மாவட்டம் அரசியூர் அருகே உள்ள வெள்ளியம்பட்டி கிராமத்தில் மண்வெட்டி மண்வெட்டி அந்த 350 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பகுதிக்கு எடுத்து செல்வதாக ஒரு அனுமதி சீட்டை கார்த்தி என்பவர் மூலம் அந்த அனுமதி சீட்டை பெற்றுள்ளனர். ஆனால் அந்த அனுமதி சீட்டை வைத்துக் கொண்டு சேலம் மாவட்டம் முழுவதும் இந்த ஒரு அனுமதி சீட்டை ஒரே ஒரு இடத்திற்கு ஒரே ஒரு லாரியை மட்டும்தான் பயன்படுத்தி எடுக்க வேண்டும். ஆனால் ஒரே அனுமதி சீட்டை பல்வேறு வகையான நகல்களை, அந்த கலர் நகல்களை எடுத்துக்கொண்டு, வண்ண நகல்களை எடுத்துக்கொண்டு வைத்துக்கொண்டு அந்த பல்வேறு லாரிகளை வைத்துக்கொண்டு தொடர்ந்து மண்வெட்டி கடத்தி வருகின்றனர். இதற்கு அரசு அதிகாரிகளும் உடந்தையா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. ஏனென்றால் இந்த பகுதியை சேர்ந்த VAO, RI, அதே போன்று தாசில்தார் உள்ளிட்ட பகுதியில் நாள்தோறும் ஒவ்வொரு கிராமமாக வருகின்றனர். பொதுமக்களும் தொடர்ந்து புகார் தெரிவித்துள்ளனர். ஆனால் இந்த மண்வெட்டி கடத்தி கும்பலை இவர்கள் யாரும் தற்போது வரை கண்டுகொள்ளவில்லை. அதன் காரணமாக தான் நமக்கு அந்த அதிகாரிகள் மீது நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏனென்றால் நாம் இந்த மைன் PID கனிமவளத்துறை அதிகாரிக்கும் தொடர்ந்து நாம் செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட போது அவர்கள் செல்போனையே எடுக்கவில்லை. ஏனென்றால் தொடர்ந்து நாம் இது தொடர்பாக புகார், ஏற்கனவே இந்த பகுதியில் மண் வெட்டி கடத்தப்படுவது நமக்கு செல்போனில் புகார் வருகிறது என்பதை முதற்கட்டமாக நாம் அவரிடம் தெரிவித்தோம். ஆனால் அது நாங்கள் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கிறோம் என்று தெரிவித்த நிலையில் தற்போது மீண்டும் அந்த பகுதியில் மண்வெட்டி கடத்தப்படுகிறது தொடர்ந்து பொதுமக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் இப்பகுதிக்கு வந்தோம். ஆனால் தற்போது முதற்கட்டமாக நம்முடைய செல்போனில் இந்த பகுதியை விட்டு நீங்க சென்று விடுங்கள், செய்தி சேகரிக்காமல் செய்தி வெளியிடாமல் சென்று விட்டால் உங்களுக்கு நல்லது என முதற்கட்டமாக நமக்கு மிரட்டல் விடுத்தனர். ஆனால் நாம் அந்த செய்தி வெளியிடுவதற்காக நேரில் இணைந்த போது அங்கிருந்த கும்பல் முழுவதுமாக சூழ்ந்து கொண்டு தாக்க முயன்றனர். அதே போன்று பலமாக தாக்கிய ஒரு 4 பேர் தொடர்ந்து தாக்க முயன்றனர். அதே போன்று கேமராவையும் பறித்துக் கொண்டு சேதப்படுத்தியுள்ளனர். அதே போன்று மைக்குடைய கேபிளையும் பறித்துள்ளனர். இது தொடர்பாக கனிமவளத்துறை அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்து இந்த பகுதியிலிருந்து கடந்து மீண்டும் தொடர்பு கொண்ட போது கூட இதுவரை எந்த ஒரு செல்போனையும் எடுக்கவில்லை. தொடர்ந்து இந்த மண் கடத்தல் கும்பலுக்கு காவல்துறையினர் ஆதரவாக இருக்கின்றனர். அதே போன்று இந்த அனுமதி சீட்டை பொறுத்தவரை ஆன்லைன் மூலமாக தான் பதிவு செய்து பெற வேண்டும். இதனை கார்த்தி என்பவர் மட்டுமே பெற்றுள்ளார். அதுவும் அவர் ஏதோ குவாரி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதற்காக மண்ணள்ளி வேறொரு குவாரியிலிருந்து அந்த வெள்ளியம்பட்டிங்கிற குவாரியிலிருந்து வேறொரு பகுதிக்கு மண் எடுத்து செல்வதற்கு மட்டுமே அனுமதி பெற்றுள்ளார். ஆனால் இது பட்டா நிலங்கள்ல இந்த மண்களை வெட்டி சட்டவிரோதமாக தொடர்ந்து கடத்தப்பட்டு வருகிறது. இந்த புகாரின் அடிப்படையில் தான் பகுதிக்கு சென்ற நிலையில் நம்மை அந்த கும்பல் மண்வெட்டி கடத்தும் கும்பல் நம்மளை தரமாரியாக தாக்கியுள்ளது.